அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குணசேகரன் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி இவங்க 4 பேரையும் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாளுங்க. இவளுங்களா இந்த பொண்ணுங்களா இவளுங்க வந்து கல்யாண மண்டபத்துக்கு உள்ளே வரக்கூடாது, எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் ஒரு பக்கம் ஆர்டர் போட்டுறாரு. ஆனால் யார் என்ன பண்ணாலும் அவங்க 4 பேரையும் தடுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ தர்ஷினி வேற மேஜர் இல்லாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் குணசேகரன் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. என்னடா நமக்கு பழைய நினைவுகள் எல்லாமே நல்லா திரும்பிடுச்சு, அப்பா நமக்கு எதிராக சதி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நமக்கு சப்போர்ட்டிவாக யாராலும் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்ஷினி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குணசேகரன் பார்த்தீங்கன்னா உடனடியே இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும், இல்லாட்டி அவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உமையாளுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, ராமசாமி கிருஷ்ணசாமி இவங்க 2 பேருக்கும் பயம் வந்துருச்சு. ஏன்னா பெண்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதையும் மீறி குணசேகரனை எதிர்த்து இவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரிய ரகலையே நடக்க போது, எல்லாத்தையுமே துணிஞ்சு எழுந்துட்டாங்க. வீட்டில் இருக்கிற 4 பெண்களும் கூடிய சீக்கிரத்தில் இந்த கல்யாணம் தடுத்து நிறுத்த தான் போகிறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் எல்லாமே எனக்கு வந்துருச்சு, இவ்வளோ நாள் நான் குணசேகரன் அப்பாவுக்காக நடிச்சுட்டு தான் இருந்தேன், என்னோட அப்பா தான் என்ன கடத்தினாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தர்ஷினி சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.